தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் பேச்சாளர் சீமான் அவர்கள் மதுரை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒரு அட்வொகேட். நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். இந்த தப்பு எங்க நடந்தது? ஃபர்ஸ்ட் அண்ணன் சீமான், உண்மையை சொல்றேங்க, அவரு வாய் தான் சரியில்லை. தவளை தன் வாயால கெடும். அந்த கதை தான் அண்ணன் சீமான் கதை. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதே சீமான் புரட்சி தளபதி சிஎம் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் எடுத்து விவசாய மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஒரு நல்ல விதமான அரசியல் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஏன்னா கிராமத்துலலாம் இல்லை, சென்னையில் கூட இல்லை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் இவருக்கு ரொம்ப வரவேற்கிறதுங்கிற ஒரு விஷயமா இருந்தது. அண்ணன் சீமான் பேசினாலே நான் கூட பார்ப்பேன், மொபைலை பார்ப்பேன், வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், பிள்ளைங்க கிட்டலாம் சொல்லுவேன், இந்த சீமா அங்கிள் பாரு சூப்பராக பேசுகிறாரு, வேற லெவலில் பேசுகிறாரு. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகளாக இருந்ததுன்னா இன்னைக்கு சீமான் சார் வந்து சிஎம் ஆயிருப்பாருங்க. ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். சீமான அவனூறு பேசலையா, மற்ற கட்சிகள்லாம் பேசலையா, ஆக்ரோஷமா கோபமா கொச்சை தமிழ் உள் வாங்கி இலைமறை காய்மறை இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ஏன் நம்ம பிரதமர் மோடியே பேசியிருக்காருங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்டு அங்க இவர் மேல கேஸ் போட்டா என்ன ஆகும்? அவனூரா பேசினாரு அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிப்பாருங்க. அரசியல் வந்து எல்லாரும் சாக்கடம் தான் சொல்லுவாங்க. ஆனா புனிதமான அரசியலை கொச்சைப்படுத்துறது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. எங்கிருந்து வந்தது இந்த கொச்சைப்படுத்தி பேசுறது? சாட்டை துரைமுருகன்னு நம்ம சீமானனோட கசின் பிரதர், கசின் பிரதர் இல்ல தம்பி, அவரு கூட அரசியல் வந்து எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல. எதுக்கு இந்த பதிவுனா, அரசியல்ல பேசுங்க, இந்த அரசு குற்றம் செய்தா சுட்டி காமிங்க, அந்த காரி துப்புற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கறது, துப்புறது, இதெல்லாம் இதுதான் அரசியலா? இப்படித்தான் பேசுவாங்களா? ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி பேசலைங்க. ஆனா சீமான் அண்ட் சாட்டை முருகன் நிறைய பேசியிருக்காங்க இந்த மாதிரி. அப்ப இந்த கேஸ் எடுத்துன்னு போய் எங்க போடுறது சொல்லுங்க? அசிங்கமா பேசிட்டாங்க, அசிங்கமா பேசுறாங்க. டிஎம்கே ஆட்சியிலையும் பேசினாங்க, இப்ப தமிழக அரசும் பேசுது. அப்படின்னா பேச வச்சதே நீங்க தாங்க. அண்ணன் சீமான் தான் பேச வச்சுது. ஒரு பொது மீட்டிங்ல எப்படி பேசணும்ட்டு அந்த விவசாயத்தை பத்தி பேசினா விவசாயத்தை பத்தி பேசு, விவசாயத்தை வச்சுட்டு இதை குறிச்சு விவசாயம் தெரியாதவனா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கான். இதுதானே ராங்க. மக்களை தேர்ந்தெடுத்து வந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி அவரது ஒரு வார்த்தை பேசினா அப்போ என்ன மக்கள் இல்ல எல்லாம் தெளிவா இருக்காங்க சார். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு வக்கீலு, ஒரு ஒரு அட்வொகேட்டு, ஒரு ஒரு டாக்டரு. ஏன்னா கொரோனா வந்ததுல இருந்து எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க பாதி பேர். இப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ஒவ்வொரு வீட்டு கவுன்சிலர், எம்எல்ஏ எல்லாம் வீட்லயே உருவாகுறாங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு எம்எல்ஏ, ஒரு ஒரு கவுன்சிலரு ஃபேமிலிக்குள்ள உருவாக்கி வச்சிருக்காரு. தளபதி விஜய் வந்ததுனால அரசியல் பழகு, தவறான விமர்சனம் வைக்காதீங்க. இது நல்ல விஷயம்தான். இன்னொரு தலைவரை வந்து அசிங்கமா பேசுறது தப்பு. ஆனா விமர்சனம் வைக்கலாம், இவர் பண்றது சரியில்லை, அவர் பண்றது சரியில்லைன்ட்டு. நீங்க அவருக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும், சீமான் அண்ணனுக்கும் சாட்டை முருகனுக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரால வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. இப்ப நீங்க ஒழுங்கா பேசியிருந்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அவர் ஏன் அப்போ ஏடா கூடமா பேசியிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால புனிதமான அரசியல் நடக்கட்டும். இந்த கொச்சி தமிழ்ல பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அதை விட்டுருங்க. ஏன்னா அரசியல் வந்து புனிதமானதுங்க. புனிதமானது எப்படி சொல்றது? உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும். ஏன்னா எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் அரசியல்ல ஊர்னவங்க எல்லாம். அது ஒரு காலம், அவங்க எல்லாம் டிஎம்கே. ஸோ இப்படிலாம் வாழ்ந்த குடும்பம் நாங்க. ஆனா காலம் பூரா நாங்க இப்படியே தான் இருக்கிறோம், ஒரு முன்னேற்றம் இல்லை. பட் இது எதுக்கு சொல்றேன்னா, பேசுங்க, அவங்க செய்யாத விஷயத்த செய்ய சொல்லுங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்போ எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியில ஊழல் போச்சு, கமிஷன் போச்சு, ஸ்கூல் எஜுகேஷன்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு. அம்மா உணவகம், லிஸ்ட் போட்டீங்கன்னே போகலாம். ஸோ அதை விடுங்க, அது ஒரு பக்கம், அது தானா நடந்துட்டு இருக்கு. அப்படியே அப்படியே நகர்த்திட்டு போறாரு புரட்சி தளபதி. அதனால அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களே, சாட்டை துரைமுருகன் உங்க தம்பி, இவங்க ரெண்டு பேரும்
கரெக்டாக நீங்கள் பேசுகிற பேச்சை அழகாக பேசுனீங்கனாலே போதும். தயவு செஞ்சு இது கொச்சை தமிழில் பேசுறது, அவனா அவனான்ட்டு தூ 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 இப்படி துப்புறது, இதெல்லாம் அரசியல் இல்லை. அண்ணன் சீமான் இட்ஸ் அ கிரேட் மேன் தான். நம்ம பொய் சொல்லக்கூடாது. நல்ல பேச்சாளர். உண்மையா அவர் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், சத்தியம் போடக்கூடாதுங்க, அவருக்கு கல்வித்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருப்பாரு என் தளபதி. இது உண்மையா எல்லாரும் இதை யோசித்து பாருங்க. ஆனால் அரசியலுக்காக இவர் அரசியல் பேசலை, பணம் பார்க்கறதுக்கு தான் பேசிட்டாரு. இது தெரியுது, இப்படி கிளீனாக தெரியுது. ஏன் போய் சொல்லணும்? இதான உண்மை. நான் ஒரு சாமானியன், நான் ஒரு பொது மனுஷனா பேசுகிறேன். இதுதான் உண்மை. அதனால தயவு செஞ்சு நம்ம தமிழக வெற்றி கழகம் நண்பர்களும் சரி, மற்ற ரசிகர்களும் எந்த கட்சியினரையும் நாம் தவறாக பேச வேண்டாம். ஆனால் அவர்கள் தவறாகவோ கொச்சையாகவோ பேசினால் உடனே அந்த தவறை சுட்டி காட்டுங்கள். இனிமேல் அண்ணன் சீமான் பொது மீட்டிங்கிலும் சரி, துரைமுருகனும் சரி, இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேசுறதுனால தான் நாங்களும் பேச வேண்டியது இருக்கு. அதனால தவறுகள் நடக்கும். அரசியல் இல்லையா அது? அரசியலில் இப்படி பேசினாதான் அப்படின்ட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. அரசியலில் இப்படி பேசினாதான் ஆட்கள் வருவாங்க, வரமாட்டாங்க. தமிழ்நாட்டை ஒரு நாளும் எடை போடாதீங்க. அது அப்போ, இப்போ வேற. இதான்